இந்த 100 நாள் என்பது மக்களுக்கு உள்ள வேதனையான நாட்களாக தான் நான் கருதுகிறேன். கர்நாடக முதலமைச்சருக்கு எனது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது யாராக இருந்தாலும் கர்நாடக மக்கள் சுட்டுக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒன்றும் உரிமை கிடையாது. உயிரை பறிப்பதற்கு முதலமைச்சர் என்கின்ற அதிகார தோரணையில் அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது கர்நாடக மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எங்களது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம். சார், அதுபோக தமிழக முதல்வர் ஊழல்ல தான் ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அலுவலகம் மாற்றி முறைகேடு நடந்திருக்கிறதா ஒரு செய்தி நான் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். அமைச்சர்கள் எல்லா அமைச்சர்களும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார் எங்கெங்க வாங்குறாங்க எல்லா லிஸ்டும் எங்கள் கையில் இருக்கு. அது இந்த சம்பவம் உள்பட எல்லா விஷயத்தையும் வெகு விரைவில் நாங்கள் வெளியிடுவோம். ஊழல் இல்லாத ஆட்சியை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா நீங்க ஊழல் நடக்குதுங்க, ஆதாரங்கள் எப்போ வெளியிடுங்க? இந்த 100 நாள் என்பது மக்களுக்கு உள்ள வேதனையான நாட்களாக தான் நான் கருதுகிறேன். எல்லா விஷயங்களும் ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போங்கிறத நான் கண்டிப்பா அவங்க சொல்றேன்.